தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ குரூப் 2 எக்ஸாம் வந்து செப்டம்பர் 28ஆம் தேதி நடக்க போகுது. நெருங்கிச்சு, கிளைமேக்ஸ் நாட்களுக்கு வந்துட்டோம். இந்த குரூப் 2 எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ்ல இருந்து ஒரு டாப் 750 கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொஸ்டின்ஸ், அதாவது டாப் 750 கொஸ்டின்ஸ் நம்ம இங்கிலீஷ் சிலபஸ் இருக்குல்ல, யூனிட் 1 கிராமர்ல ஆரம்பிச்சு யூனிட் 2, 3, 4, 5, 6, 7 லிட்ரேச்சர் வரைக்குமே, போயம் ப்ரோஸ் வரைக்குமே இந்த 7 யூனிட்ல இருந்து ஒரு 750 கேள்விகள் எடுத்திருக்கோம். ரைட்டா? எதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது எதெல்லாம் வந்து எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அது மாதிரி வரிசையா ஒரு 750 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 750 கொஸ்டின்ஸும் ஒரு டெஸ்ட் மாதிரியே வச்சுக்கோங்க. ரைட்டா? வரிசையா ஒரு பிராக்டிஸ் டெஸ்ட் மாதிரியே வச்சுக்கோங்க. ஒரே செச்சா இந்த 750 கொஸ்டின்ஸும் ஒரே செச்சா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொஸ்டினாவும் நிப்பாட்டுறேன், கீழே ஆன்சர் கீஸும் தனியா இருக்கும். ரைட்டா? ஸோ 750 கொஸ்டின்ஸ் ஏன்னா லாஸ்ட் டைம்ல நிக்கிறோம், அதனால மார்க் டெஸ்ட் மாதிரி ஒரு 100 கேள்வி 200 கேள்விலாம் இல்ல. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பிராக்டிஸ் தான். கிராமரா இருக்கட்டும், யூனிட் 2 இருக்கட்டும், லெட்டரா இருக்கட்டும், இந்த மற்ற ரீடிங் காம்ப்ளெக்ஸா இருக்கட்டும், எல்லாமே பிராக்டிஸ் தான். ரைட்டா? அதனால வந்து இந்த 750 கொஸ்டின்ஸும் ஒரே செட்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 2-3 நாள் டைம் இருக்கு. ரைட்டா? ஃபுல் ஸ்ட்ரெச்சா ஒரு ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் ஒரு நாளைக்கு 250 கேள்விகள் அப்படின்னு வச்சு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஒரு 3 நாள்ல 750 கேள்விகள் முடிஞ்சிடும். ரைட்டா? அங்க ஆன்சர் கீஸும் கீழே இருக்கு. அதனால இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 100 கேள்வி அந்த ஆன்சர் கீஸை செக் பண்ணிக்குவோம், அடுத்த 100 கேள்வி நம்ம டெஸ்ட் மாதிரி போட்டு பார்ப்போம், அதோட ஆன்சர் கீஸை செக் பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு 750 கேள்வியை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த 750 கேள்வி எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருப்போம்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 சொல்லிட்டு நம்ம சிலபஸ்ல வரிசையா கிராமர்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வரிசையா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொஸ்டினும் தனியா இருக்கு, ஆன்சர் கீஸ் தனியா இருக்கு. ஸோ இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பேஸ்ல இருக்கும், அதனால நீங்க பிராக்டிஸ் பண்ணதுக்கு கரெக்டா இருக்கும். ரைட்டா? அதுமாதிரி இங்கிலீஷ் ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் மாதிரி தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. நம்ம கடைசி கட்டத்தில் வரை நிற்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் கிராமருக்கான அந்த இன்ட்ரோ, நவுனு, ப்ரொனவுனு, வேர்பு, சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு வெறும் இந்த 4 டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரைட்? ஆனால் இதுவே 3/4 நேரம் மேலே போயிடுச்சு. ஸோ இதுவே 3/4 நேரம் 1 மணி நேரம் கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய இது யூனிட் 1 கிராமர்லயே ஒரு 2 டாபிக்கே நம்ம 3/4 நேரம் போயிடுச்சு. ஆனால் கிராமர்ல இன்னும் ஒரு 5-6 லைன்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபுல்லா போட்டா கிராமர் மட்டுமே அது ஒரு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் போகும். அதுக்கப்புறம் யூனிட் 2, யூனிட் 3 போட்டு பார்த்தோம்னா அது ஒரு 15 மணி நேரம் போகும் போல இங்கிலீஷ். ஏன்னா நம்ம லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் ப்ரோஸ் போயம் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க. ரைட்டா? அப்ப ப்ரோஸ் லைன்ஸ், அதுக்கான ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே பார்க்கணும். அதனால வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கு. அதனால கடைசி கட்டத்தில் இருக்கிறனால ரிவிஷன் பண்றதுக்கு ஈக்குவலா இந்த டாப் 750 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ரைட்டா? நீங்க இதை பார்த்தாலே, அதாவது ஃபுல்லா அனலைஸ் பண்ணி ஃபுல்லா நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும், ஆன்சர் கீஸை போட்டாலே போதும், உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் மைண்ட் செட் வந்துடும். ரிவிஷன் பண்ணதுக்கு ஈக்குவலான ஒரு மைண்ட் செட் வந்துடும். ரைட்டா? ஸோ அதனால தான் கொஞ்சம் காலம், அதாவது டைம் இல்லை, இந்த மாதிரி சில விஷயங்கள், சிச்சுவேஷன் விஷயங்கள் காரணமாக நம்ம ரிவிஷனை வந்து இந்த மாதிரி டாப் 750 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு PDF கொடுக்குறேன். ரைட்டா? தயவு செஞ்சு அதை பிராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஸோ அந்த 750 கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வரிசையா உங்களுக்கு வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ 750 கேள்வியும் இந்த மாதிரி வரிசையாக போயிட்டே இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவும் சரி, இந்த PDF-ம் சரி. ரைட்டா? ஏன்னா எல்லா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் சரியாக ஒரு 2-3 நாள் தான் இருக்கு, எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ இங்கிலீஷ் எப்படி சார் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தமிழ் டஃபாக இருந்துச்சுன்னா இங்கிலீஷும் டஃபாக தான் இருக்கும், தமிழ் ஈஸியாக இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் கிராமரில் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் தான் மெஜாரிட்டியாக கேட்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லைன்லேயே 2ஆம் லைன்லேயே ஆரம்பிச்சு கடைசி பட் 1 லைன் வரைக்குமே சென்டென்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க, அசர்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி, ஏன்னா அஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க, இது மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி தான் சிலபஸ்ல மெஜாரிட்டியாக இருக்கு கிராமரை பொறுத்த வரைக்கும். அப்புறம் தான் உங்களுக்கு டென்சஸ், ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், கொஸ்டின் டாக்ஸ் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான். ரைட்டா? ஆனா மெஜாரிட்டி அந்த ஜெரன்ஸ், இன்ஃபினிட்டிவ், பார்ட்டிசிபிள்ஸ் எல்லாம் அப்புறம் தான். ஆனா மெஜாரிட்டியா இதுதான் இருக்கு. ரைட்டா? அதனால அதை பிராக்டிஸ் பண்ணுங்க கிராமரை பொறுத்த வரைக்கும். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் சினானம்ஸ், ஆண்டனம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இல்ல தரவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு செட் ஆஃப் இது படிச்சிருப்போம், அது ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் புக்ல இருந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் புக் போனா கூட ஓரளவு ஈஸியா தான் நம்ம மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கும். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் எங்க ட்விஸ்ட் வைக்க முடியும் அப்படின்னா யூனிட் 4 and 6 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குல்ல, அங்கதான் ட்விஸ்ட் வைக்க முடியும். நம்ம என்னதான் ஸ்கூல் புக்ல இருக்கிறத படிச்சாலும் கொஞ்சம் வெளில போயிட்டாங்கன்னா, இந்த தமிழுக்கு வெளில போனாங்களா அதுமே போயிட்டாங்கன்னா கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான். தமிழ்ல கலைச்சொற்கள் எப்படி அது மாதிரி தான் இங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ். யூனிட் 7 பொறுத்த வரைக்கும், அதாவது லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் ப்ரோஸ் போயம்ல பெரிய லெவலில் ட்விஸ்ட் வைக்க முடியாது. ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் தான். அந்த லைன்ஸ், அந்த கதை, அந்த லைன் வந்தா இந்த ப்ரோஸ், இந்த லைன் வந்தா இந்த போயமே, அப்புறம் அபவுட் த ஆத்தர். ரைட்டா? இந்த போயம்க்கு இந்த ஆத்தர் தான், இந்த ப்ரோஸ்க்கு இந்த ஆத்தர் தான் சொல்லிட்டு பை ஹார்ட் பண்றது, அப்புறம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த மாதிரி தான். ரைட்டா? அதனால இதை பொறுத்த வரைக்கும்
என்ன சொல்றது ப்ரோஸ் போயமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவலை இருக்காது. எங்க கவலை பண்ணணும் அப்படின்னா அந்த யூனிட் 4 யூனிட் 6 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ்ல கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்க வாய்ப்பு உண்டு. யூனிட் 1 கிராமர்ல பொறுத்த வரைக்கும் டென்சஸ்ல சில ரொம்ப கஷ்டமான சில விஷயங்கள் கொடுக்க வாய்ப்பு உண்டு. மற்றபடி ஜெரண்ட் பார்ட்டிசிபிளா ஈஸியா அடிச்சிடலாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் பொறுத்த வரைக்கும். ரைட்டா? ஆப் ஷோன்ஸும் கவனிச்சிட்டு இருப்பீங்க, யூடியூப் ஷோன்ஸும் கவனிச்சிட்டு இருப்பீங்க. ஆப்ல பொறுத்த வரைக்கும் நம்ம டாபிக் வைஸ் ஃபுல்லா பார்த்து முடிச்சிருப்பீங்க. யூடியூப் ஷோன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டாப் 750 கொஸ்டின்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ரைட்டா? ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. பிளஸ் அடுத்தது மோட்டிவேஷன் வரும். ரைட்டா? ஆல்ரெடி நம்ம ஜிஎஸ்க்கான கிளாஸஸ் முடிச்சு வச்சிருக்கோம். வார் ரிவிஷன் சீரிஸை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பேன், நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மேத்ஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்டா போட்டோம், அதையும் யாரும் பார்க்கல அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஒட்டுமொத்த கரண்ட் அஃபேர்ஸ் 2025 கடைசி கட்டத்தில் எதெல்லாம் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் சொல்லி போட்டிருப்போம், அதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாத கேள்வி எப்படி அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு 2 வீடியோ முன்னாடி ஆல்ரெடி போட்டிருப்பேன். இது முன்னாள் வீடியோல கூட அது டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருப்பேன். ரைட்டா? ஸோ அதையும் பார்த்துருங்க. பிளஸ் இந்த 750 கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிருங்க. ஸோ நம்ம அந்த டேட்ல செப்டம்பர் 28 ஜிஎஸ் மேத்ஸுக்கான ஆன்சர் கீஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.